ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்று யாரோடய பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக நல்லா ஒரு 2 மழை வந்ததுங்க. அதிலே பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு வளர்ந்துருச்சுங்க. இப்போதைக்கு பெருசாக இருக்கிறத மட்டும் பிடுங்குறேங்க. மண் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஈரம் பாருங்கள், மண் பாருங்கள், வேரில் இல்லாத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. மண் ரொம்ப சொதனும் தண்ணி இருக்கக்கூடாதுங்க. பதமாக இருக்கணுங்க. அப்போ தான் கீரையாக இருக்கட்டும், காய்களாக இருக்கட்டும், எதுவுமே நல்லா வளர்க்க முடியும் நம்மளால். சரி, எடுத்துடலாம் எல்லாத்தையும். சூப்பரான கீரை பாருங்கள், நல்லா ஒரு பெரிய கத்தை. அடுத்த காயோட போகலாம். லட்சுமி சிஸ்டர் போன வீடியோவில் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. அதாவது பிரண்டை உப்பு எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்ம சாதா உப்பு எப்படி சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க இந்த உப்பு நம்ம பயன்படுத்துகிறோங்க. உப்பில் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. அதாவது நம்ம உப்புக்கு எந்த அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கலப்போமோ அதே அளவுக்கு தாங்க இதுவும் போடுறோம். உப்பில் எந்த ஒரு டேஸ்ட்டும் மாறப்போகிறது இல்லைங்க. எந்த ஒரு ருசியும் மாறப்போகிறது கிடையாதுங்க. அது எப்படி இருக்கோ அது அப்படியே தாங்க இருக்கும். என்ன ஒன்று, நம்ம எக்ஸ்ட்ரா சத்து ஏற்றுறோங்க உப்புக்கு, அவ்வளோதாங்க. அதுக்கு நம்ம பிரண்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த பசி எடுக்காது இருக்கிறது, அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் செரிமான பிரச்சனை கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்கு வேண்டி தான் இந்த பிரண்டையே நான் வச்சு வளர்த்துறேங்க. அது வளர வளர நான் கட் பண்ணி ஒரு 2 கிலோ உப்பு 3 கிலோ உப்புக்கு போட்டு கலந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு 2-3 மாதம் வருங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு சமையலுக்கு இதே உப்பு தாங்க நான் பயன்படுத்துகிறேன். வேறு எந்த உப்பு நான் பயன்படுத்துறது இல்லைங்க. நல்லா இருக்குங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. விதை வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துடுங்க. இப்போ ஒரு 2-3 புது வெரைட்டி கத்திரிக்காயும் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. பாருங்கள், போய் கேட்லாக்கில் இருக்குதுங்க. எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்குதுங்க, பாருங்கள். பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 15ங்க. அதெல்லாம் 2 செடி வச்சுருக்குறேங்க. கொத்தவரங்காயெல்லாம் அழகாக 2 செடி அழகாக வளர்த்தலாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வேறு அவ்வளோவா இறங்காது. ஒரு 9 செடி இருக்குதுங்க இந்த முறை. அடுத்தடியும் இதே மாதிரி ஒரு 10 செடி தாங்க போடலான்னு இருக்கிறேன். ஏன்னா கொத்தவரங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செடி இருந்தால் தாங்க நம்மளுக்கு ஒரு வேலைக்கு அளவாக காய் வரும். கொத்தவரங்காய் பொரியல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காயை சலிக்காத சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. சப்பாத்தியோட அப்படியே சப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இலைங்க கொஞ்சம் சுருண்டுன்னு இருந்தால் இதை கிள்ளிடுங்க. இதில் அப்படியே விடாதீங்க. இதுதாங்க இலை சுட்டு நோய் வரத்துக்கு ஆரம்பம். அதனால பார்த்தீங்கன்னா இலை இந்த மாதிரி சுருண்டுன்னு இருந்தால் அதை கிள்ளிடுங்க. இந்த ஒரு செடிக்கு தாங்க அந்த மாதிரி தாக்க ஆரம்பிக்குது. அது தொலைவாகவும் போட்டுருங்க. அதிலே போட வேண்டாங்க, பேக்கிலே போட வேண்டாம், தொலைவாகவும் போட்டுருங்க. கொத்தவரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்துக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுற காய்ங்க. நரம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்து கொடுக்குறதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கலோரி ரொம்ப கம்மிங்க, ஃபைபர் ஜாஸ்தி. அதனால பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்றதுல தப்பே இல்லைங்க. பாருங்க, அடுத்த இலை போட்டு கத்திரி நாற்றுல இதுவும் வளர்ந்து வருதுங்க. இதில் ஒரே ஒரு கொத்தவரங்காய் தாங்க இருக்குது. கத்திரி செடி ஒன்று வச்சு விட்டுருக்குறேங்க. ஒரு சூப்பரான கொத்தவரங்காங்க. அந்தாண்ட ஒரு செடி இருக்குதுங்க, அதையும் பறிக்கணும். வாங்க போகலாம். பாருங்கம்மா, பழம் பழுக்க ஸ்டேஜ் வந்துடுச்சுங்க. பறிச்சுக்கலாம். இதையும் இங்கே ஒன்று இருக்குதுங்க. பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது காய். பார்த்தீங்கன்னா இது முலாம்பழம் மாதிரியும் தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க காய். நான் முலாம்பழம் நினச்சிட்டு தான் இது வளர்க்குறேன். இது தப்பு செடியாக வந்ததுங்க. ஆட்டெருவில் தப்பு செடியாக வந்ததுங்க இது. சரி, இது முலாம்பழம் மாதிரி தான் இருக்குது செடி, வரட்டும் அப்படின்னு சொல்லி தாங்க நானும் விட்டுருந்தேன். இது என்ன காய்னே தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியுங்க. உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேங்க. இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும்.
இல்லை பறிச்சிடலாமாங்க? இது பாருங்க என்ன அழகா வளர்ந்து வருது பாருங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன காய் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க பீக்கங்காய் பறிச்சுக்கலாம். பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக கொடுக்குதுங்க. பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா போதுங்க, சூப்பராக காய் ஆயிடுதுங்க. அந்த பக்கம் இருக்குது நடை மேலே இருக்கு. இங்கே பாரு, இங்கே காட்டு. கொத்து பீர்க்கணுங்க, எவ்வளோ சூப்பராக காய்க்குது பாருங்க. நான் இது விதைக்கி விட்டுட்டுங்க, விதைக்கி இருக்கட்டும்னு விட்டுட்டுங்க. இதெல்லாம் எறும்புங்க, எறும்பு ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க. இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா எறும்பு தொல்லை தாங்க ஜாஸ்தியாகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா கொத்து பீர்க்கன் தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் விதைக்கு தாங்க விட்டுட்டேன். விதைக்கி விட்டால் கொஞ்சம் காய் கொஞ்சம் கிடைக்கிறது கம்மியாயிடுதுங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டுங்க. பாருங்க இங்கேயுமே ஒரு கொத்து பீர்க்கன் தான் பாருங்க, விதைக்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே விதைக்கி விட்டுட்டுங்க. இங்கே ஒரு பீர்க்கங்காய் இருக்கு. அங்கே ஒன்று இருக்குங்க. இங்கே இங்கே சூப்பரான பீக்குங்க. இருங்க ஒரு வெள்ளரிக்காய் இருக்குதுங்க, பறிச்சுட்டு தட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க காய். இது ஒன்று கொஞ்சம் ஊறட்டும், ஒன்று போதுங்க இன்னைக்கு. வாங்க நெய் மிளகாய் பறிச்சுக்கலாம். நெய் மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக பாருங்க பழம். நல்லா பெரிய நெய் மிளகாய் சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. இந்த வெயில்லையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ் நம்மளுக்கு வருது பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்கப்பா பழம். வாங்க கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் இல்லாத அறுவடையே இல்லைன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. சூப்பராக காய்க்குது பாருங்க. இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று மட்டும் பறிக்கிறேங்க, ரொம்ப பறிக்கலைங்க. ஏன்னா கத்திரிக்காய் ஒன்று பறிச்சதே இருக்குதுங்க வீட்டில். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தலாக இருக்கிறத மட்டும் பறிக்கிறேங்க. முத்துற ஸ்டேஜ்ன்றதை மட்டும் ஒரு 4 கத்திரிக்காய் மட்டும் பறிக்கிறேங்க, ரொம்ப பறிக்கல. இது பார்த்தீங்கன்னா நல்லா செதப்பிடிப்பான கத்திரிக்காய். விட்டா இதுவெல்லாம் முச்சிருங்க, அதுக்கு வேண்டி பறிச்சிடலாம். போதும் அடி கத்திரிக்காய் பார்க்க பார்க்க போதுன்னே என்னால் சொல்ல முடியலைங்க, நல்ல பெரிய. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்திப்பழம் பறிச்சுக்கலாம். போகிற போக்கில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் பறிச்சுட்டு போக வேண்டியது. நாங்கள் அறுவடை பார்க்கலாம் பாருங்க. தட்டு பாருங்க, ஒரு தட்டு நிறைய பீட்ரூட் கீரைங்க, சூப்பரான பீட்ரூட் கீரைங்க. அப்படியே தலை எப்படி இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காங்க, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இன்றைக்கி ஒரு கொத்தவரங்காய் நம்மளுக்கு கொடுத்துருக்குதுங்க. இதுதாங்க இன்னைக்கு தாங்க அதிகமான கொத்தவரங்காய் பறிச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தாங்க வந்தது. இன்றைக்கி தான் ஜாஸ்தி கொத்தவரங்காய் வந்திருக்கு. பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காய் பறிச்சிருக்கேன். வெள்ளரிக்காய் ஒரு காய் பறிச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய், ஒரு அத்திப்பழம். கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவைக்கேற்ப கொஞ்சமாக பறிச்சுக்கிறேங்க. மீதியெல்லாம் செடியிலே இருக்குதுங்க, வேணுன்ற அளவுக்கு பறிச்சிக்கலான்னு விட்டுட்டுக்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் அறுவடைன்னு சொல்லலாங்க. அதாவது தண்ணி விட வந்தேன், சரி காயெல்லாம் முத்திட்டு இருக்கே பறிச்சிடலான்ட்டு பறிச்சிட்டுங்க. வியாழக்கிழமை நாற்றுகள் நடுறது வீடியோ வருங்க, பாருங்கள். பாய்.